அனைத்து நம்ம ஜாதக ஆய்வு பண்ணிட்டு போனாச்சு அதை நிறைய மக்கள் விரும்பி பார்ப்பாங்க. அவங்க ஜாதகத்தை வச்சுட்டு பார்ப்பாங்க. இன்னைக்கு ஒரு ஜாதகம் வந்திருக்குனாச்சு, இந்த ஜாதகோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? படிச்சு முடிச்சோடனே கேம்பஸ்ல நல்ல வேலைக்கு போயிட்டாரு. ஏன்னா புதனும் சனியும் பரிவர்த்தனை யோகம் இருக்கு. பொதுவாகவே 6ல் செவ்வாய் இருந்தால் நல்ல உத்தியோகம். 6ல் சூரியன், செவ்வாய், குரு இந்த மாதிரி கிரகங்கள் இருந்தாலும் 6க்குடையவன் பலம் பெற்றாலும் நல்ல உத்தியோகம். செவ்வாசனி சேர்ந்து இருக்குல்ல, அதான் நிறைய பேர் பயப்படுறதே செவ்வாசனி தானே. அதாவது நினச்சி 1, 9, 11 அப்படின்னாலே இருதார யோகம். நாங்கள் என்ன சொல்லுவோம்னா அந்த மேரேஜ் லைஃப்பில் கொஞ்சம் கவனமாக போகும். எங்களுடைய ஸ்டைலில் என்னன்னு கேட்டிங்கன்னா 1, 9, 11 இருதார யோகம். 1, 9 வேற ஒரு தொடர்பு வரும், கவனமாக இருக்கு. 1, 9, 11 கவனமாக இருக்கு. இந்த லக்கணத்துக்கு பண்ணக்கூடிய யார்? குரு. குரு குரு. அப்போ அந்த குரு வந்து 7 பார்க்கு, 12ஆம் அதிபதி 7 பார்க்கு. அப்போ இவருக்கும் அலைச்சல் பயணங்கள், பெரிய நிறுவனங்களில் வேலை செய்கிறது. 7ஆம் இடத்துல குரு பார்க்கு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க, ஏதாவது ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு இருக்காரு. சுகமே சொல்லணாச்சி. அண்ணாச்சி வணக்கம். வணக்கம். அண்ணாச்சி, நம்ம ஜாதக ஆய்வு பண்ணிட்டு போனாச்சு அதை நிறைய மக்கள் விரும்பி பார்ப்பாங்க. அவங்க ஜாதகத்தை வச்சுட்டு பார்ப்பாங்க. அது நடுவில் கொஞ்ச நாள் விட்டுட்டோம். திருப்பி நீ கேட்ட என்னாச்சு பண்ணலாமான்னு, தாராளமாக பண்ணலாம். நீங்க இன்னைக்கு ஒரு ஜாதகம் வந்திருக்குனாச்சு. இது விரும்புறாங்களா மக்கள்? நிறைய பேர் பாக்குறாங்கன்னாச்சு. நம்ம போட்ட 2 ஜாதக ஆய்வுமே கிட்டத்தட்ட 50,000 மேல பாத்துருக்காங்க. அவங்க ஜாதகத்தை வச்சு பாக்குறாங்கல்ல, அதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்னாச்சு. இன்னைக்கு ஒரு ஜாதகம் வந்திருக்குனாச்சு. பிறந்த தேதி 28/1/1982. சிவராசியில பிறந்திருக்காரு. மதியம் 12:30. இது ஒரு ஆண் ஜாதகம். பார்க்கும் உறவுகள் கூட அதை போட்டு பார்த்துக்கலாம், இல்ல ஜோதிட குருமார்கள் இருந்தாலும் அதை போட்டு பார்த்துக்கலாம். மேஷ லக்னம் என்னாச்சு, மிதுனத்துல ராகு, கன்னியில செவ்வாய் சனி, துலாமுல குரு, தனுசுல கேது, மகரத்துல புதன் சூரியன் சுக்கிரன். புதனும் வக்கரமா இருக்கு, சுக்கிரனும் வக்கரமா இருக்கு. கும்பத்துல சந்திரன் ஆச்சு. புரட்டாது. மறுபடியும் ஒரு தடவை கிரகங்களை சொல்றேன். நிச்சயமா. மேஷ லக்னம் என்னாச்சு, மிதுனத்துல ராகு என்னாச்சு, கன்னியில செவ்வாய் சனி, துலாத்துல குரு, தனுசுல கேது, மகரத்துல புதன் சூரியன் சுக்கிரன். புதன் வக்கரம், சுக்கிரன் வக்கரம், சந்திரன் கும்பத்துல. புரட்டாதியில. ஆமா. மேஷ லக்னம் 3ல் ராகு, 6ல் செவ்வாய் சனி, 7ஆம் இடத்துல குரு, சரியா? 9ல் வந்து கேது, சூரியன் புதன் சுக்கிரன் 10ல், கும்பச்சந்திரன் 11ஆம் இடத்து சந்திரன். ஆமா. புரட்டாதி நட்சத்திரமா? ஆமா, புரட்டாதி நட்சத்திரம். தேதி வந்து 28/1/1982. இந்த ஜாதகோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஏன்னா கண்ணில செவ்வாய் சனி என்னாச்சு, செவ்வாய் சனினாலே பயப்படுவாங்க. இந்த ஜாதகோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர் தான். வயசு என்ன, வருஷம் என்ன சொன்னீங்க? 1982. 82. இப்ப பொதுவா நல்லா கவனிச்சுக்கிட்டே வரணும். இப்ப நட்சத்திரம் புரட்டாதி. ஆமா. குரு பார்வை லக்கணத்துக்கு. ஆமா நாச்சி, குரு பார்வை இருக்கு. அவர் லக்கணத்துக்கு பாக்கியாதிபதி 7ல இருந்து பார்க்காரு. பொதுவாகவே ஒரு விஷயம் மெயினா தெரிஞ்சுக்கணும். லக்னாதிபதி 8, அவர் போய் 6ல் போயிட்டார். லக்னாதிபதி செவ்வாய் 8க்கும் அவர் தான். அஷ்டமாதிபதியாகி 6ஆம் இடத்துல இருந்து என்ன செய்யறாரு, 9ஆம் இடத்தை பார்க்காரு, 12 பார்க்காரு. அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு, லக்கணத்தையும் பார்க்கறாரு. சரியா? சரி. கூட இருக்கிறது யாரு? சனி பகவான். பாதகாதிபதி சனி 6ல் இருக்காரு. இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், ஏதாவது நல்ல ஒரு வேலையில இருந்து அந்த வேலையை விட்டாரா? ஒரு ஆமா. படிச்சு முடிச்சோடனே கேம்பஸ்ல நல்ல வேலைக்கு போயிட்டாரு. ஏன்னா புதனும் சனியும் பரிவர்த்தனை யோகம் இருக்கு. அங்க வந்து பாருங்க, மகரத்துல புதன், ஆமா, கன்னியில சனி, பரிவர்த்தனை இருக்கு. ஒரு வேலை ஒண்ணு மாத்தணும்னு அதுல அமைப்பு. கிரகம் வேலை செய்தாங்கிறது கேட்கணும். ஏன்னா வயசு 40 தாண்டிடுச்சு. ஆமா, 40 தாண்டிடுச்சு. ஆமா. அப்ப அதை நம்ம கேட்கணும். 82 தானே? 82. 44 வயசு கிட்ட வந்துருச்சு. இப்ப 44 கிட்ட வந்துருச்சு. அப்ப நம்ம அதை கேட்கணுங்கிறது தான் கேட்கணும். முதல் வேலை நல்ல வேலை நினைச்சு கேம்பஸ் செலக்ட் ஆகி போனாரு. டக்குன்னு ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துல திருப்பி விலகி வேற கம்பெனி போறேன்னு போயிட்டு பிரச்சனை. பொதுவாகவே 6ல் செவ்வாய் இருந்தால் நல்ல உத்தியோகம் உண்டு. 6ல் சூரியன், செவ்வாய், குரு இந்த மாதிரி கிரகங்கள் இருந்தாலும் 6க்குடையவன் பலம் பெற்றாலும் நல்ல உத்தியோகம் உண்டு. அஷ்டமாதிபதியை போய் 6ல் இருந்தாலும், சனி பகவான் 6ல் இருந்தாலும் அந்த வேலையை காலி பண்ணி விட்டுரும். விஆர்எஸ்ன்னு பேரு. கடக செவ்வாய் பாருங்க, நிறைய பேர் முதல்ல இருக்க ஜாப்பை தூக்கி போட்டுருவாங்க. கடகல செவ்வாய் இருக்கவங்களுக்கு நிறைய பேர் பாருங்க, நல்ல ஜாப்ல இருந்து சார் தூக்கி போட்டேன் சார் அப்படின்னு சொல்றவங்க நிறைய இருக்கும். இது நீங்க பார்த்தாலே தெரியும். கவர்மெண்ட்ல வேலை செய்யறவங்களுக்கே சொல்லுவோம், விஆர்எஸ் கொடுக்குற எண்ணம் வரும், பேசாம இருங்க, பொறுமையா இருக்குங்க, அந்த எண்ணத்தையாவது தூண்டிடும் அப்படிங்கிறது அதில் ஒரு கணக்கு. அப்ப இங்க புதனும் சனியும் பரிவர்த்தனை ஆகுது. 9க்குடையவன் 7ல். இப்ப செவ்வாய் சனி சேர்ந்துருக்குன்னு ஏதோ கேட்டீங்களே? ஆமா நச்சி, செவ்வாய் சனி சேர்ந்துருக்குல்ல. அதான் நிறைய பேர் பயப்படுறதே செவ்வாய் சனி தானே. அதாவது நச்சி, செவ்வாய் சனி சேர்க்கை வந்து இன்னைக்கு நிறைய ஜாதகங்கள் இருக்கும். சேர்க்கை இருக்கும், அல்லது செவ்வாய் பார்வையில் சனி இருக்கும், சனி பார்வையில் செவ்வாய் இருக்கும், செவ்வாயின் சனி சம்மந்தம் செவ்வாய் சனி சேராமல் இந்த ஜாதகங்களும் பார்க்க முடியாது. நிறைய ஒரு 50-60% பேருக்கு இருக்கத்தான் செய்யும்.
அதனால ஒரு பெரிய மைனஸ், அதனால ஒரு குற்றம்னே கிடையாது. செவ்வாசனி சேர்ந்தனால அந்த பிள்ளைய ஊற விட்டா படிக்க முடியாது. எப்படினாலும் இந்த பிள்ளைய வளர்த்து உருவாக்கி ஆமா தராங்க. ஆம்பளை பையன். ஆம்பளை பையன் அந்த பிள்ளைய தூக்கிட்டு போட முடியும்? ஆ. சொல்லுங்க பாப்போம். அது இல்லை. செவ்வாசனி இருக்கிறவங்க பாருங்க, போராட்டங்களும் தடைகளும் சிரமங்களையும் சந்திப்பாங்க. விபத்து சந்திச்சா ஆமாம்பாங்க. காதல் திருமணமான்னு கேட்கணும். ஆமா காதல் திருமணம். ஆமா. காதல் திருமணம். மாறுபட்ட திருமணங்கள் செவ்வாசனி சொல்லும். ம். செவ்வாசனி அல்லது திருமண விஷயங்களை தடையும் கசப்பையும் கொடுத்துரும். கசவை கொடுத்துருக்கு இப்ப. 8ஆம் அதிபதி 6ல, ம். லக்னாதிபதி 8ஆம் அதிபதி. அப்ப 1, 11, 9 லக்னாதிபதி 11 கூடியவனோட சேர்ந்து 9ஆம் இடத்தை பார்க்காரு. லக்னாதிபதி செவ்வாய் ம். 11 கூடிய சனியோட சேர்ந்து 4ஆம் பார்வையா 9ஆம் இடத்தை பார்க்காரு. 9 கூடியவனும் லக்னத்தை பார்க்க. அப்ப 1, 9, 11 அப்படின்னாலே இருதார யோகம்னு பேர். ம். 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 நாங்க என்ன சொல்லுவோம்னா, இந்த மேரேஜ் லைஃப்ல கொஞ்சம் கவனமா போங்க. ம். மேரேஜ் லைஃப்ல கொஞ்சம் கவனமா கவனம். போங்க. 9 கூடியவன் 7ல மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ம். மனைவியால் அதிர்ஷ்டம், மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அவங்க நல்லா நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா உயரம் வந்துருவீங்கன்னு நாங்க ஒரு உபதேசம் சொல்லுவோம். ம். ம். சரியா சொல்றது? அது ஏன் அப்படி சொல்லுதோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிர்ஷ்டம் இருக்கிற இடத்துல பூரா கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். ம். ம். புயல் அடிச்ச பூரா அமைதி. ம். குடும்ப வாழ்க்கையில சிரமம் வருதுன்னா நல்ல ஒரு வாழ்க்கை வரப்போகுதுன்னு அர்த்தம். அது மனைவி சைடு மக்களாலோ, மனைவி கூட பிறந்தவங்களாலோ, மனைவியாலோ, இல்ல நம்ம ஃபேமிலியில ஏதோ ஒண்ணு வரும். அத வாழ்க்கையில நீங்க சிரம் புடிச்சிட்டீங்கன்னா, அப்புறம் உங்களுக்கு எந்த கவலையும் இல்ல. ம். 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 இத சமாளிக்கணும். ம். அப்ப 1, 8 1 வழக்கு சந்திக்கணும், விபத்தை சேர்ந்து மருத்துவ செலவு வந்துரும். ம். 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 1, 8, 6, 12 1 வழக்கு. அப்ப மன வாழ்க்கையில டிஸ்டர்ப் ஆகாம பாத்துக்கணும்னு ஒரு வார்த்தையை இப்ப சொல்லுவோம். வழக்கே அதுலதான் நடந்துட்டு இருக்கு. ம். ம். அது கவனமா இருக்கணும்னு நாங்க ஒரு வார்த்தை சொல்லுவோம். ம். ஆமா சார். இப்ப வழக்கு இல்ல சார். எங்களுக்கு நல்லா இருக்குன்னா ஹெல்த் ரீதியான டெபெக்ட்னு இருக்கும். ம். இது இப்படி ஒரு சில அச்சங்கள் வந்துகிட்டே இருக்கும். பாக்கியாதிபதி 7லையா? ம். பாக்கியாதிபதி 7ல. பாதிக்கு மேலதான் பாக்கியம்னு அர்த்தம். ம். அவர் கிரகமே பாதிக்கு மேல தானே இருக்கு. ம். பாருங்க, லக்னத்துல இருந்து பாருங்க, முதல்ல ராகு, ராகு, அதுக்கப்புறம் செவ்வாய், செவ்வாய், சனி, 7ல தான் குரு. குரு இருக்கு. பாதி வாழ்க்கைக்கு பாரு, ராகு செவ்வாய் சனி போராடி தான் அதுக்கப்புறம் தான் நீங்க மேல வரணும். ம். ராகு 18, சனி 19, 37 ரைட்டா? அதுக்கப்புறம் செவ்வாய் எத்தனை? ஒரு 7, ம். 44 இதை கடக்கணும். அதுக்கப்புறம் தான் குரு இருக்காரு. ம். அப்ப போராடித்தான் நீ மேல வரணும்னு இருக்கு. ம். கவனமா இல்லைன்னா அதுல மாட்டிக்கிற கூடாது. ம். ம். வழக்கை சந்திச்சுட்டு வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துருச்சா? வந்துருச்சு. அப்ப அப்ப ஏன்னா பாக்கியாதிபதி, அப்ப இவங்களுக்கு மனைவி ஸ்தானத்துல போய் குரு இருக்காரு, பாக்கியாதிபதி இருக்காரு. அப்ப இந்த வீட்டம்மாவால அதிர்ஷ்டம் இவங்களே விடணும், ம். இறங்கி போகணும். ம். இல்லைன்னா வம்பு வழக்கு வரும். ம். தார 2 ஆக்கிரும். ம். மந்திரங்கால் மதி முக்கால். மனைவி இவங்க வீட்டம்மாவும் வருமானம் செய்யணுமே, வருமானம் பண்றாங்க. பெரிய கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் ஒரு வருமானம் ஐடி செய்யணும். இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றாங்க. அவங்களும் வருமானம் செய்யணும் அப்படிங்கிறது அதனுடைய கணக்கு. அப்போ நாங்க என்ன சொல்லுவோம்னா, இந்த 45 வயசு கணக்கு வரைக்கும் கவனமா இருங்கப்போ. தேதி என்ன சொன்னீங்க எங்களுக்கு? 28/1/1982. இந்த 28ஆம் தேதி பிறந்தவங்களுக்கே நல்லா பாருங்க. ஒரு பாடத்தை 2 தடவை படிச்சேன். ம். மேரேஜ் 2 தடவை. ஒரு பெண்ணை பார்த்தேன், அது வேண்டாம்னு வந்துட்டேன். திருப்பி அதே போய் முடிச்சேன். இந்த செகண்ட் ட்ரிப்னு ஒண்ணு இந்த 28ஆம் தேதிக்கு நிறைய பேருக்கு வருது. நியூமராலஜி அசத்துறீங்க அண்ணாச்சி. அண்ணாச்சி, இந்த விஷயம் வசந்தனையா சொன்னது, நான் சொல்லல. ம். வசந்தனையா சொல்லி எனக்கு காதுல வந்தது. ஒரு புக்ல வசந்தனையா சொல்லி போட்ட ஒரு புக்ல அறமீரா பதிப்பகத்துல ஒண்ணு இருக்கு. அதுல இதை படிச்சது. இந்த 28ஆம் தேதி அப்படிங்கிறதுக்கு ஒரு பாடத்தை 2 தடவை படிப்பான்னு ஐயா சொன்னது. ம். நம்ம இப்ப நான் சொன்னேன்னு சொல்லிட்டு இருப்பேன். ம். உண்மைன்னு அதான் பேசணும். ம். அது நிறைய இடங்கள்ல நான் பார்க்கேன். ம். ஒரு சாப்டர் 2 தடவை படிச்சேன். ஒரு 2வது முயற்சியில சக்சஸ் ஆச்சு. ம். ஒரு பெண்ணை பார்த்துட்டு வந்தேன், திருப்பி போய் எடுத்தேன். 2வது இன்டர்வியூல சக்சஸ் ஆனேன். கல்யாணம் 2 ஆச்சு. இந்த 2 செகண்ட் ட்ரிப்புங்கிற வேலையை 28க்கு இருக்குன்னு ஐயா சொல்லுவார். ம். அது புக்கா கூட அறமீராவில் ஒன்று போட்டிருந்தாங்க. ம். புரியுதா இல்லையா? அப்ப அது இந்த தேதி வந்த உடனே எனக்கு ஒரு யாபகம். ம். 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 ஐயா சொல்லுவார். ம். அது நம்ம எல்லாத்தையுமே லிங்க் பண்ணிக்கணும். எங்களுடைய ஸ்டைலில் என்னன்னு கேட்டீங்கன்னா, 1, 9, 11 இருதார யோகம். 1, 9 வேற ஒரு தொடர்பு வரும், கவனமா இருங்க. ம். 1, 9, 11 கவனமா இருங்க அப்படிங்கிறத நாங்க சொல்லுவோம். ஒரு நாசுக்கா சொல்லுவோம். ஆனா இந்த ஜாதகங்கள்ல இந்த மன வாழ்க்கைங்கிற விஷயத்துல கவனமா இருக்கணும், ஹெல்த் விஷயத்துல கவனமா இருக்கணும். ஒரு வழக்கோ ஒரு ஏமாற்றமோ அதுதான் இங்க மைனஸ். ம். ஆனா அந்த செவ்வாசனி சேர்க்கை இருக்கு பார்த்தீங்களா, போராட்டங்களை கடந்து பெரிய பெரிய ஆளுகளை செவ்வாசனி இருக்கும். ம். 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 எப்படி இருக்கும்? வெற்றி பெறவங்க பெரிய ஆளுகள் எல்லாமே ஆமா. குரு என்னைக்கு லக்கணத்தை பார்த்தாலும் அந்த ஜாதகம் மதிக்கத்தக்க வாழ்க்கை உண்டு. ம். ஆனா ஒரு காலகட்டத்துல தலை காட்ட முடியாத அளவுக்கு சிரமத்தை சந்திச்சேன்னா ஆமாப்பாங்க. ம். நீ குரு லக்கணத்தை பார்த்தவங்க, குரு லக்கணத்துல இருக்கிறவங்ககிட்ட கேளுங்க, சார் நான் படாத துன்பம் இல்லை, துயரம் இல்லைம்மா. என்னடா குரு லக்கணத்தை பார்க்க இப்படி சொல்றாங்களேன்னு. ஆனா அது ஒரு ஒன்ஸ் அப்பான் எ டைம், ஒரு காலகட்டங்களுக்கு மற்றவங்க மதிக்கத்தக்க வாழ்க்கையை கொடுத்தே தீரும். ம். உங்களை பார்த்து சலாம் போட வைக்கும். குரு எதுக்கு வந்து நினைச்சுவாங்க, வணக்கம் நினைச்சுப்பாங்க. ஆமா. ஆமா. அதனாலதான் சொல்றேன், ஒரு ஜாதகத்துல குரு பகவான் லக்கணத்துல இருக்கணும், லக்கணத்தை பார்க்கணும்.
என்னுடைய எல்லா விதமான ஒரு வகுப்புலையும் எனக்கு மாணவர்களுக்கு சொல்லி கொடுப்பேன். ஆமா ஆமா நான் அட்டன் பண்றேனே. ம், மேல்நிலை வகுப்புன்னு பலன் சொல்றதுக்குன்னு ஒண்ணு வச்சிருக்கேன். ம். பாவங்கள் அடிப்படை தெரிஞ்சுட்டு மேல போறதுக்குன்னு ஒரு வகுப்பு வச்சிருக்கேன். எத்தனை பேர் அதை பார்த்து அண்ணாச்சி பாயிண்ட் சூப்பர் எப்படி அண்ணாச்சி இப்படி எடுக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. சாதாரணமான ஜோசியம் சொல்ற அளவுக்கு தான் சொல்லி ம், கொடுப்பேன். ம், ஒரு ஜாதகத்துல லக்கணத்தை செவ்வாய் பார்த்தாலும், குரு பார்த்தாலும், சூரியன் பார்த்தாலும், 3 பேர்ல ஒரு ஆள் பார்த்தாலும் சரி, அல்லது மூவரில் ஒருவர் அமர்ந்தாலும் அந்த ஜாதகம் புகழடைஞ்சே தீரும். ம், ம், ம். எப்படி? புகழ் அடைஞ்சே தீரும். அந்த ஜாதகம் இழந்த அந்தஸ்தை மீட்டும், ம், இழந்த பொருளை மீட்டும், ம், இழந்த கௌரவத்தை மீட்டும், மற்றவர் மதிக்கத்தக்க வாழ்க்கை உண்டு. ம். ஒரு காலகட்டம் எனக்கே பார்த்துக்கங்க, எனக்கே செவ்வாய் சனி 5 பாக்கு 5ஆம் இடம் கெட்டு போச்சு. குழந்தைகளால் மனக்கவலை, பிறந்து ஒன்று இறந்து போச்சு. பல இடங்கள் நான் சொல்லியிருக்கேன். குரு லக்கணத்தை பார்க்க நானும் நல்லா இருந்து ஒரு காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். பேசணும் என்னாச்சு சொந்த பந்தங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறுக்கிற அளவுக்கு எல்லாம் போச்சு. ஆனாலும் அந்த பார்வைங்கிறது மீண்டும் உங்களை உயர்த்தும். அந்த குரு பார்வைங்கிறது உங்களுக்கு உயர்வை தந்தே தீரும். செவ்வாய் லக்னத்தை பாக்குறதே தப்புன்னு தானே நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் இல்ல. தப்புன்னு பார்த்தா தப்பு, ரைட்டுன்னு பார்த்தா ரைட். ரைட்டு. தப்புன்னு பார்த்தா தலைக்காயம், இவன் வாக்குவாதம் உடையவன், லக்கணத்துக்கு செவ்வாய் தான் வாக்குவாதம் உடையவன், பகையை சம்பாதிப்பான், தனக்குத்தானே கெடுத்துக் கொள்வான், இப்படின்னு ஒரு பக்கம் எடுக்கலாம். ஆனா அதிர்ஷ்டம் புகழ்னு பார்க்கும்போது அது ஒரு மைனஸுக்கு 10 பாயிண்ட், பிளஸுக்கும் 10 பாயிண்ட். மைனஸுக்கு நீங்க 50 பாயிண்ட் கூட எழுதுங்க, பிளஸ்க்கு நான் 10 பாயிண்ட் தரேன். இந்த 10 பாயிண்ட் 50 சாப்பிட்டு முடிங்கிட்டு போயிட்டு. செவ்வாய்ங்கிறது விபத்து, வழக்கு, வாக்குவாதம், இது 2 தான் அதனுடைய மைனஸ் குணம். ஆனா பூமிக்கு காரகன், தலைமை பொறுப்பு, ரத்த காரகன், இளமை தோற்றத்துக்கு காரகன், விறுவிறுப்புக்கு காரகன் அப்படின்னு இருக்குல்ல. அப்ப அவன் நம்ம லக்கணத்தை பார்க்கணும்ல. சகோதர உறவுக்கு காரகன் இல்லையா? எவ்வளவு பகை இருந்தாலும் அந்த நட்பை மறுபடியும் அவனை உறவை சேர்க்கறதுக்கு செவ்வாய் வேணும். நிச்சயமா. சுக்கிரன் 10ல இருக்கு என்னாச்சு? 10ல சுக்கிரன்னா அதான் சொல்றேன், 9 கூட 7 7 கூட 10ல இருக்கறனாலதான் அவங்க எதுவும் வருமானம் செய்யறாங்களா அது கேட்டது அப்படின்னா, ஆமா அவங்க வருமானம் செய்யறாங்க. ஒண்ணு தொழில் பண்ணணும் அல்லது வேலைக்கு போகணும். 9ஆம் இடத்துக்கு 9 கூட 7ல அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் சார். அவங்க இவரோட சேலரி எல்லாம் நல்லா வாங்குறாங்க, ஹை பெய்ட் சேலரி. இந்த லக்கணத்துக்கு பண்ணக்கூடியவன் யாரு? குரு. அப்ப அந்த குரு வந்து 7 பாக்கு, 12ஆம் அதிபதி 7 பாக்கு. அப்ப இவருக்கும் அலைச்சல், பயணங்கள், பெரிய நிறுவனங்கள்ல வேலை செய்யறது அதெல்லாம் இருக்கு. இப்பதான் போய்கிட்டு இருக்காரு, ரெக்ரூட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க காலேஜ் கேம்பஸ்ல. அதான் 9 12 கூட 7ல பாதி வாழ்க்கைக்கு மேல நல்லா இருக்கும். இதுதான் இந்த ஜாதகம். அது வரைக்கும் பார்க்கணும். எதுல கவனமா இருக்கணும்? வண்டி வாகனம், போக்குவரத்து, உணவு, ஹெல்த்ல, ஃபேமிலி விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். இவ்வளவுதான். சரி, இவருக்கு 9 கூடிய லக்கணத்தை பார்க்க 4 கூடியவர் யாரு? இந்த லக்கணத்துக்கு சந்திரன். அந்த சந்திரனும் 11ஆம் இடத்துல நின்று இனிஷியலர் 5ஆம் இடத்தை பார்க்காரு. அப்ப கல்வி உண்டு, படிப்பெல்லாம் படிச்சிருக்காரு, பிஜி முடிச்சிருக்காரு, அதான் படிப்பெல்லாம் கொடுத்துரும். இப்படி சொல்லணும். 7ஆம் இடத்துல குரு பாக்கு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க, ஏதாவது ஒரு கோர்ஸ் படிக்க வைக்கும். படிச்சிட்டு இருக்காரு, லாயர் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அதான் சொல்றேன், ஏதாவது ஒண்ணு படிக்க வைக்கும். 9 கூட 7ல இருந்து பார்க்கலாம், படிக்க வைக்கும். வெளியூர் தொடர்புகள் உண்டு, பெரிய பெரிய நட்புகள் உண்டு. சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நல்ல விஷயம் நீங்க பார்த்தா நிறைய இருக்கு, சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இவர் குழந்தை எப்படி நினைச்சிருக்கோம்? அவருடைய குழந்தைக்குன்னா வயசு என்னன்னாச்சு? 13 வயசு ஆகுச்சு. நல்லா பாருங்க நாச்சி, என்னைக்குமே குருவுக்கு முன்பின் சனி இருந்தா குழந்தை ஒரு பக்கம் இவ ஒரு பக்கம் இருக்காங்களா நாச்சி? ஆமா, இப்ப இருக்காரு, வயசு வந்ததுக்கு அப்புறம் இங்க இருக்காரு. பிரச்சனைனால இருக்காரு. ஆமா, மத்தபடி பயப்பட வேண்டியது, மத்தபடி எதுவும் பயப்பட வேண்டியது. சிறு வயசுலதான் கவனமா பார்க்கணும். இப்ப வயசு கூடிடுச்சு, பயப்பட வேண்டாம். நிச்சயமா என்னாச்சு. அதே மாதிரி ஒரு தொழில் பண்ணலாமா நாச்சு? இந்த ஜாதகம் தொழில் பண்ணலாமா? தொழில் பண்ணுவாரு. ஏன் அப்படின்னா, லக்னாதிபதி 6ல உட்காந்து 9 பாக்கு. லக்னாதிபதி 6ல உட்காந்து என்ன செய்யுது? 9 பாக்கு. அப்ப லக்னாதிபதி 6ல உட்காந்தாச்சுன்னா கொஞ்ச நாள் லேபர், அதுக்கப்புறம் அவர் 9 ஓனர். 10 கூடையவன் என்ன செய்யறான்? லக்னாதிபதியோட சேர்ந்துருக்கு. கண்டிப்பா இவர் யாரு கூட ஜாயின் பண்ணி ஒண்ணு செஞ்சே தீர்வார். அது கண்டிப்பா செய்ய வைக்கும். இப்ப அவர் சிந்தனை இருக்கா இல்லையான்னு தெரியல, செய்ய வைக்கும். இருக்கு, இந்த வேலைக்கு போயிட்டு இருக்காரு. ஆனா அதை செய்ய வைக்கும். எப்ப இருந்தாச்சு இந்த ஜாதகர் கரெக்டா ரைட் ஓகே இந்த ஏஜ்ல நான் செட்டில் ஆவேன்ற எண்ணம் எப்ப? அதாவது எப்படின்னாச்சு, பாக்கியாதிபதி என்னைக்கு லக்கணத்தை பார்த்தாலும் பாதி வாழ்க்கைக்கு மேல யோகம் சொன்னீங்க. விரையாதிபதி 7ல இருந்தா பாதி வாழ்க்கை விரயம் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. நல்லா பாத்துக்கோங்க. அப்ப 45க்கு மேல நல்லா இருக்கிறவங்க நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன். சிலர் இந்த 40 49 50 இப்படி பாதி வாழ்க்கைக்கு மேல யோகத்தை கொடுக்காம விடாது. இவங்களுக்கு புதனும் சனியும் பரிவர்த்தனை. அப்ப புதன் சனி பரிவர்த்தனை பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, லக்கணத்துக்கு 10 கூடியவனும் பலமாயிடுறான், லக்கணத்துக்கு ஜீவனஸ்தானமும் பலமாயிருது, 3 கூடிய புதனும் பலமாயிருது, பாக்கியாதிபதி லக்கணத்தை பார்க்கான் அப்படிங்கிறது கடகடன்னு அடிச்சு வந்துடும். லக்கணாதிபதி லக்கணத்தை பார்க்காருல, அது ஒரு பெரிய விஷயம். லக்கணாதிபதி 9ஆம் இடத்தையும் பார்க்காரு, 9 கூடிய லக்கணத்தையும் பார்க்கான், ஜெயிச்சே தீரும், வாழ்க்கையில ஜெயிச்சிருவாங்க. ஆனா இந்த சிரமங்கள்ங்கிறது அது சில எல்லாருக்கும் எல்லா சிரமம் உண்டு.
நீங்க சிரமத்தை கடந்து வரணும்ன்றீங்களே, ம். அரியர் எழுதிருங்க அப்படின்றீங்களே, ஏன் வச்சுக்கிட்டு இருக்கீங்க ஜாதகம் pending? ஜெயிக்கும், ம், அதுல மாறவே மாட்டான் ம், ம், சார். செவ்வாசனி 2 பாவிகள் சேர்ந்த ஜாதகங்கள் பூரா பாருங்க சார், பெரிய அளவுல வெற்றி பெற்றுவாங்க, எதிர்பாராத வெற்றி பெற்றுவாங்க. 2 பாவிகள் பாருங்க, அரசாளம் யோகத்துல பூரா பாருங்க, பெரிய பதவி பெரிய அம்சம் இருக்கும், 2 பாவி சேர்ந்துருக்கு. அதுல நீங்க பயப்பட வேண்டியதே இல்லை. ம். மிதுன ராகு நம்ம அன்னைக்கே சொல்லியிருக்கோம். மிதுனராகுக்கு அன்னைக்கே நான் எல்லா விஷயம் ம். சொல்லியிருக்கோம். மிதுன ராகு அன்னைக்கே சொல்லியிருக்கோம். அது கரெக்டா இருக்கு. அதனாலதான் அவர் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தார். பொறுங்க நம்ம டிஸ்கஸே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். தனுஷ்ல கேது இருக்குல்ல அண்ணாச்சி, இது ஏதாவது இம்பாக்ட் கொடுக்குமா அண்ணாச்சி? ஆன்மீகம் தனிமை அப்படிங்கிறதால அதெல்லாம் வந்து ஞானத்தை கொடுத்து பெரிய ஆளாக்கும். ம். தனுசுல ஒரு கரகம் இருக்குது நல்லது, அதெல்லாம் நீங்க சூப்பர். சார். இப்ப ஜோசியத்துல எல்லா வீட்லயுமே கரகம் இருக்குது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. ம். நல்லா ஆனா கேட்டுக்க 9 கிரகம் தானே இருக்கு. இருக்கு. நான் பாருங்க என்னுடைய பேச்சுல பாருங்க, மேசத்துல இதுல ஒரு கரகம் இருந்தா நல்லது, இதுல ஒரு கரகம் இருந்தாலும் 12க்குமே சொல்லிடுவேன். 12 கரகம் இருக்கா, இல்லையே. என்ன பண்றது, இருக்க வரைக்கும் ஏத்துக்கிற வேண்டியதுதான். சூப்பர் அண்ணாச்சி. எப்படி சூப்பர் அண்ணாச்சி. நெஞ்சாத நன்றிகள் அண்ணாச்சி. சுகமே சொல்க.